ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த கர்த்தருடைய நாளிலும் கூட நானும் நீங்களும் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து அவர் நல்லவர் என்று சொல்லி நானும் நீங்களும் அறிக்கை செய்யும்படியான ஒரு கிருபையை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட அவருடைய மகத்துவமான உன்னதமான கிரியைகளையும் செயல்களையும் அவருடைய குணாதிசயத்தையும் நாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ள உங்களையும் என்னையும் அவர் நோக்கி பார்க்கின்றார். அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிற விதமாக கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இந்த கர்த்தருடைய நாளிலும் கூட நாம் எதை நாம் சிந்திக்கின்றவர்களாய், எதை நாம் யோசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம்? கர்த்தர் நமக்காக இந்த பூலோகத்தில் வந்ததை, கர்த்தர் இந்த பூலோகத்தில் நமக்காக வந்தது நிமித்தமாக இன்றைக்கு நானும் நீங்களும் கூட பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நாம் நடத்தப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு நானும் நீங்களும் நம்பிக்கையோடு கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் நடத்தும்படியாக தேவன் நமக்குள்ளாக ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தருடைய நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கிறோமே, அவருடைய பாடு மரணங்களை நாம் சிந்திக்கும் பொழுது அவர் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக, உங்களையும் என்னையும் சம்பாதிப்பதற்காக அவர்தாமே இந்த தாழ பூமியிலே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகினாலே நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டியது மிக அவசியம் உள்ளதாய் காணப்படுகின்றது. கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் நானும் நீங்களும் எவ்வளவாய் அவருக்கு பயந்தவர்களாய், அவரோடு கூட நாம் இசைந்தவர்களாக நடக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவருக்கு பயந்து அவரை விசுவாசித்து அவரை நாம் நம்பி நாம் ஜீவிக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Proverbs chapter 19 verse 23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. நிச்சயமாய் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானதாம். ஒருவேளை நானும் நீங்களும் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஒரு ரகசியம் தான் மேலானதாக காணப்படக்கூடும். என்ன ரகசியம்? கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமாம். கர்த்தருக்கு பயந்த சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நானும் நீங்களும் அவர் இவ்வளவு பெரிய காரியத்தை, இவ்வளவு பெரிய கிரயத்தை செலுத்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார் அல்லவா? அவருக்கு நாம் பயந்து ஜீவிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் உள்ளதா இருக்கிறது. அவருக்கு பயப்படும் பொழுது அது உலக பிரகாரமான பயத்தை போல அல்ல, அது அவரை இன்னும் நாம் அதிகமாய் நேசிக்கும்படியான ஒரு பயமாய் காணப்படுகிறது. அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய தேவன் என்னை நேசித்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கின்றாரே, இந்த தேவனுக்கு நான் பயந்து வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது அது ஜீவனை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறதாம். அது மாத்திரமல்ல, அதை அடைந்து திருப்தி அடைந்து நிலைத்திருப்பானாம். ஜீவனை பெற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து அதிலே நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த ஜீவன் மரணத்திற்கு ஏதுவான ஜீவனாக அல்ல, அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஜீவனாய் காணப்படுகிறது. ஆகினாலே அது ஒரு நாளும் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு, அது ஒரு நாளும் அந்த ஜீவன் தானே நம்மை விட்டு எடுபடக்கூடாதபடிக்கு அது நித்திய காலமாய் அது நித்திய ஜீவனாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தீமை அவனை அணுகாதாம். இப்படி கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது அவர் அது ஜீவனுக்கு நல்லதாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தீமை நம்மை அணுகாததா இருக்கிறது. இந்த நாளுக்குள்ள பிரவேசித்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார் அல்லவா? நானும் நீங்களும் இந்த கர்த்தருடைய நாளில் கர்த்தருக்கு பயந்தவர்களாக, கர்த்தர் சொல்லுகின்ற காரியங்களின்படி நாம் நடக்கின்றவர்களாய் நாம் முன்னேறி செல்லுவோம். தேவன் தாமே இந்த கர்த்தருடைய நாளை ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஆலயங்களுக்கு போய் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாளை நாம் கொண்டாடுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.